நீங்க எப்படி பாக்குறீங்க நவநீத்? அவ்வளவு என்டிஏ வந்து அவ்வளவு எக்ஸ்ட்ரீம்லி ஒரு ஒஸ்டா ஒரு இடத்துக்கு போக முடியுமா? சம் ஆஃப் த டேக் அவே இவங்க பேனலிஸ்ட் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சாம்பிளிங் சொல்கிறார் இல்லையா, சரி எடப்பாடி தொகுதியில் வந்து டிவிக்கு கண்டெஸ்டே பண்ணல. ஸோ அந்த சாம்பிள் இப்போ எனக்கு வந்து அப்போ அந்த சாம்பிளிங் டேட்டாவே எனக்கு தப்பாக தான் இருக்கும். இட் இஸ் பார்ட் இட் கான்ஸ்டியூட் த சாம்பிளிங். அவர் தொலைக்காட்சி பெட்டிக்குன்னு இல்லை ஏதோ ஒன்று சொல்கிறார், பட் ஃபார்மிடபுளாக அந்த சாம்பிளிங் கரெக்டாக இருக்குன்றது சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இது ஒரு 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 சின்ன ஒரு டேக் அவேயாக பார்க்குறேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர் இப்போ சார் சொன்ன மாதிரி போன வாட்டி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து 10-on-10 ஸ்ட்ரைக் ரேட். ஆமா, ஏடிஎம்கே. சேலம்ல 10-on-10, தர்மபுரியில சேலம்ல 1 மட்டும் மைனஸ். அதே மாதிரி வந்து தர்மபுரியில 5. ஸோ இப்போ இங்க வந்து எப்படி டிவிகே வந்து ஹவு கேன் தே சர்ஜ்ன்றதா ஒரு சேலஞ்சா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இவங்க சொல்ற மாதிரி இது வந்து ஸ்லைஸ் பண்றாங்கன்னா வந்து டெஃபினட்டா டிஎம்கே தான் அங்க செகண்டா இருக்கு. ஓகே, ஷாம் சார் சொல்ற மாதிரி. ஓகே, சோ ஹூ இஸ் தி செகண்ட் பார்ட்டின்ற போது வந்து அந்த ஓட்டு தான் அவங்க ஸ்லைஸ் பண்றாங்க. ஓகே, சோ ஏனா இவங்க ஆல்ரெடி இருக்காங்க. ஓகே, சோ நீங்க சொல்ற லாஜிக் என்னன்னா சென்னையில டிஎம்கே நம்பர் 1, ஏடிஎம்கே நம்பர் 2. 2021 சொல்றேன், 2021 கணக்குப்படி 22 அங்க வந்து இல்ல, இங்க வந்து அவங்க டிஎம்கே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்களுக்கான லாஸா இங்க கிரியேட் பண்ண முடியும், அல்லது செகண்டா வந்து ஏடிஎம்கே வரும்ன்றீங்க. அப்ப வெஸ்ட்ல ஏடிஎம்கே தான நம்பர் 1 இருந்துச்சு, அங்க எப்படி அவ்வளவு போகும்னு கேக்குறீங்க? இல்ல போகல, அதான் சொல்லுவேன். அந்த எனக்கு அந்த டேட்டால வந்து ஐ ஸ்டில் ஹேவ் மை ஓன் சஸ்பிஷன். பட் இப்போ பொதுவா ஒரு இது பார்க்கும்போது சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு 2.5% ஆஃப் வோட்டிங் ஹஸ் இன்க்ரீஸ்ட். ஓகே, சோ தட் கான்ஸ்டிட்யூட்ஸ் இப்போ அவர் சொல்ற மாதிரி அர்பன் வோட்டிங்ன்றது வந்து ஒரு ட்ரெண்டாக இருக்குது. சோ predominantly நீங்க அந்த ஏஜ் குரூப் பாத்தீங்கன்னா அவர் சொன்னார்ல 18 to 40 வரைக்கும் தான் ஒரு ட்ரெண்ட் இருக்கு. ஓகே, 40 and above வேற ட்ரெண்ட்ல போகுது. ஓகே, சோ இந்த மெஜாரிட்டி ஆஃப் த வோட்டர்ஸ் இந்த ட்ரெண்ட் ஷபீர் வந்து தொடக்கத்துல இருந்து சொல்றது என்னன்னா ஓட்டிங் பேட்டர்ன்லேயே ஒரு மாற்றம் வந்திருக்கு இந்த முறை அப்படிங்கிறார். இப்போ விமன் அவருக்கு ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க, அல்லது இதுதான் ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க்ங்கிறதுலேருந்தே மாற்றங்கள் வந்து. சார் அதில் அவர் சொன்ன பாயிண்ட் அதில் 2 பார்க்குறோம். ஒன்று வந்து ஓட்டிங் பேட்டர்ன் டெஃபினட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு. ஒன்று வந்து இந்த ரெஸ்பாண்டன்ஸ் நிறைய பேர் வந்து சைலண்ட் ரெஸ்பாண்டண்டாக இருப்பாங்க. ஸோ போட்டு மாற்றி கூட சொல்லலாம். ஸோ வி கேனாட் டேக் அந்த அசம்ஷன். இன்னொன்று வந்து அவர் சொல்ற மாதிரி அந்த விசில் என்ற சின்னம் வந்து இது ரெட்டையிலை உதயசூரனுக்கு அப்புறம் வந்து மக்கள் மனதில் வந்து பதிஞ்சிச்சு. சில இடத்துல கேண்டிடேட் பேரே தெரியாது, ஆனால் அவங்களுக்கு வந்து விசில் சின்னம் தான் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இட் ஹஸ் தாவேகா பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் அப்படிங்கிறது அங்க பெருமளவுக்கு அவங்க கவனிக்கல, நேரடியாக அது விசில் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ அதனால ஒரு சேஞ்ச் இருக்கிறது வந்து சரி ஒரு 2 கார்னர் கண்டஸ்டன்ட் வரும்போது 40% மேல எடுக்கணும் 2 பார்ட்டி. இப்போ 3 கார்னர் வரும்போது 35% எடுக்கணும். இப்போ இவர் சொல்லும்போது என்டிஏ வந்து இவ்வளவு லோவஸ்டா போறதுங்கிற இந்த மை ஆக்சஸ் இந்தியாவோட ப்ரொஜெக்ஷன் வந்து அதுக்கு தான் ஐ வாண்ட் டு கோட் 2016 இந்த மாதிரி ஒரு போல் ப்ரெடிக்ஷன் பார்த்தோம். வேர் எல்லாமே வந்து தே செட் டிஎம்கே இஸ் கமிங் ரிட்டர்னிங் டு தி பவர் நாங்க. பட் ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் தான் அதை மாற்றி சொல்லுது. ஸோ அதனால இதை பேஸ் பண்ணி நம்ம 2016 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்து இப்போதைக்கு we cannot conclusively சொல்ல முடியாது. ஓகே, we should wait for 4th அப்படின்றது என்னோட பாயிண்ட். ஓகே, இதை எப்படி பார்க்கலாம்? நீங்க வந்து ஒரு 2 அம்சங்கள் கேள்வி இருக்கு. ஒன்று வந்து திரு நவநீத் சொல்றாரு, இப்போ மேற்கு மண்டலத்தில் 10க்கு 10 எடுத்த அதிமுக 3வது இடத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன லாஜிக் இருக்க முடியும்னு ஒரு கேள்வி வைக்கிறார். அதாவது கோயம்புத்தூர் 10 தொகுதினா, சேலத்தில் நீங்கள் மெஜாரிட்டி வின் பண்ணாங்க, தருமபுரியில் அத்தனை இடங்களையும் வெற்றி பெற்றாங்க. அப்படிங்கும்போது அதே என்டிஏ அலைன்ஸ் தான், பெரிய மாற்றங்கள் கிடையாது. இப்போ கூடுதலாக அமமுக வந்திருக்கிறதுன்னு சொல்லலாம். அப்படிங்கும்போது இந்த அளவுக்கான ஒரு லோயஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு போகுமா, அல்லது அவர் எடுக்கக்கூடிய வாக்குகள் இவ்வளோ தூரம் எடுக்க முடியுமா? நீங்கள் சொல்கிறது வந்து அவங்க அதிமுக பர்ஃபார்ம் பண்ணாத இடத்துல டிவிக்கு அதிகம் வருவாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அதிமுகவை இவ்வளவு தூரம் கீழே தள்ளிட்டு வர முடியுமா? அந்த லாஜிக் இப்போ இந்த சீட்லாம் எங்கேருந்து கிடைக்கும்? நீங்கள் மினிமமாக போட்டாலும் ஏதாவது ஒரு அமௌண்ட் ஒரு நம்பர்ஸ் போடுறாங்கல்ல, அதெல்லாம் எங்கேருந்து கிடைக்கும்? அங்கே கொங்குலேருந்து தான் கிடைக்கும். ஓகே, அதனால் வந்து அந்த கொங்குல வந்து ஏடிஎம்கே அவர்கள் வந்து எப்படியும் ஒரு பாதி தொகுதிகளையாவது நெருக்கி தக்க வைப்பார்கள். 52 தொகுதி நம்ம வச்சுக்கிட்டோம்னா, சேலம் கரூர்ல இருந்து ஆரம்பிச்சு திண்டுக்கல்ல ஒரு 2 வச்சுக்கிட்டோம்னா, நீங்கள் 52 தொகுதி கொங்குன்னு நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கிட்டோம்னா 32 அவங்க கையில் இருக்கு. சரி, இந்த முறை அவங்க வந்து ஒரு 26க்கு போகலாம், ஒரு கூடுதலாக ஒரு 6 தொகுதியை இழக்கலாம், வைக்கலாம்னா கூட அவங்க அதிகமாக அறுவடை செய்ய போகிற அதிமுக பண்ண போராட்டது கொங்கு தான். ஓகே, நீங்க இன்னொன்னு பார்க்கணும். நம்ம மை ஆக்சஸ் இந்தியா வந்து மொத்தமே அவ்வளவு இடங்கள் கொடுக்கலையே, அதான் இப்போ அவர் நவநீத் கேட்கிறாரு. அப்படி எப்படி போக முடியும்னு கேட்கிறாரு. அதான் அந்த விஷயத்துல அப்படி போக முடியாது. அவர்கள் அந்த நான் ஒத்துக்கலையே, நான் அந்த அளவுக்கு கீழே போகுன்றத நான் ஒத்துக்கல. நான் மை ஆக்சஸே நான் ஒத்துக்கல முதல்ல. ஓகே, ரைட். அதனால அதுக்கப்புறம் அதுல ஏண்ட கேள்வி கேட்க. ஆனா அரவிந்த் என்ன சொல்றாருன்னா, அது பொதுவா இதுவரைக்கும் அவங்க வந்து இண்டிகேட் பண்ணது சரியா தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாரு. இதுவரை கரெக்டாக கணிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் பேர் வாங்கின நானும் இந்த தடவை தோக்கலாம். அதெல்லாம் எந்த நேரத்தில் யாரும் எப்போ வேணாலும் சறுக்கலாம். இதெல்லாமே ஒரு இதுதானே. ஓகே, ஒரே ஒரு பாயிண்ட். மை ஆக்சஸ்லங்க தாவேகாக்கு 3% கொடுத்துருக்காங்க, இதர கட்சிகளுக்கு 4% கொடுத்துருக்காங்க. என்னது
இதர கட்சிகள் இல்ல இல்ல நாம் தமிழருக்கு நாம் தமிழருக்கு நீங்க தாவேக்கன்னு சொல்றீங்க. நாம் தமிழருக்கு 3%, ஆமா. இதர கட்சிகளுக்கு 4%. ஆமா, இதர கட்சிகள் இந்த 3 கார்னர் ஃபைட்ல இதர கட்சிகளுக்கு 4%. ஒருவேளை ஆனா அதெல்லாம் கணக்குல அவ்வளவு வருமானம் தெரியல. சசிகலா அவர்கள் தனியா, சீனியர் ராமதாஸ், வேல்முருகன் அப்படி எல்லாரும் 1% 5 லட்சம் வாக்குகள், 4% இல்ல 20 லட்சம் நோட்டா சுயேட்சைகள் எல்லாத்தையும் சேர்க்கலாம். 20 லட்சம் வாக்குகள் வந்து அப்படி. ஆனா இதுல நாம் தமிழர் வந்து மற்றவர்களை விட குறைவுன்னு சொல்ல முடியுமா? டிஆர்எஸ் நீங்க இந்த மாதிரி சில தொகுதிகள் எடுத்துக்கலாம். அது மாதிரி சசிகலாவுக்கு ஒரு பவர்ஃபுல் வேட்பாளர் ஒரு திருமங்கலத்துல, உசிலம்பட்டியில, திருவாடனை, அந்த மாதிரி முதுகுளத்தூர், அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் அவங்க எடுத்துக்கிறது. அப்புறம் சுயேட்சைகளுக்குன்னு சில ஓட்டுகள் உழுகதான் செய்யும். தவறுதலா அமைக்கிடுவாங்க. இல்ல சுயேட்சைகளுக்கு அந்தந்த ஊர்ல இருக்க சொந்தக்காரங்க போட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் வரும். அதனால அது வந்து ஒரு 4% கூடி வந்தா கூட அது பெரிய எரரா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது எல்லாரும் சேர்ந்து நோட்டாலாம் சேர்ந்து வரும். ஆனா நாம் தமிழருக்கு வந்து இதை விட குறைவான வாக்குகள் தான் வருமா? அது எப்படி பாக்குறீங்க? நான் முதலே சொல்லிட்டேன், அந்த 5-4 நான் அதோட கூட தான் வரும்னு சொல்லிட்டேன். அது இன்னும் 3ன்றது அது இன்னும் அதான் ஆக்சஸ் நான் ஒத்துக்கலன்னு சொல்லிட்டேன். அதனால ஆக்சஸ் நான் ஏத்துக்கல. அதுல வந்து இன்னொன்னு வந்து நம்ம வந்து இப்போ ஷபீரும் சொன்னாரு, விசிலும் சொன்னாங்க. விசில் சின்னம், சின்னத்துல ஒன்றும் தெரியல எனக்கு. ஏன்னா நீங்க வந்து வாழைப்பழம் சின்னத்துல திடீர்னு ஜெயலலிதா அறிவிச்சாங்க, வாழைப்பழம் ஜெயிச்சிச்சு. சரி சரி. ஏன்னா நீங்க திடீர்னு பலாப்பழத்துல கூட போய் நின்னாரு, 2ஆம் இடத்துக்கு வந்தாரு, வெற்றி பெற்றாரு. குக்கர் வெற்றி பெற்றுச்சு. அதான் சொல்றேன், குக்கர் புதுசா கொடுத்து வெற்றி பெற்றுச்சு. பலாப்பழத்தோட போய் நின்னாரு, 2ஆம் இடத்துக்கு வந்து அதிமுக டெபாசிட் போச்சு. நீங்க வெறும் தீப்பெட்டியோட போனாரு துரை வைகோ, அவர் எத்தனையோ லட்சக்கணக்கான ஓட்டுகள் வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. ஒரு தொகுதிக்கு பொறுத்தவரை அதான் இப்போ வந்து நீங்க சின்னத்தை ரீச் பண்றது ஈஸின்ற. இப்ப அதனால சொல்றேன், நீங்க தொலைக்காட்சி பெட்டியும் அங்க நல்லா ஸ்கோர் பண்ணணும்னு நான் சொல்றேன். எடப்பாடி தொகுதியில தொலைக்காட்சி டிவியுமே வந்து ஓரளவுக்கு ரீச் பண்ணும். ஏன்னா அந்த சின்னம்ன்றது ஈஸியான சின்னம், அது பரபரப்பான சின்னம், பரவலான பாப்புலரான சின்னம்ன்றதுக்கு ஒன்றும் இல்லை. அதில் பொதுவாக நம்ம எல்லாம் என்ன நினைச்சோம்னா, மைனாரிட்டி சிறுபான்மை மக்களோட வாக்குல விஜய் அதிகமாக பிரிப்பா, தாவிக்கு அதிகமாக பிரிப்புன்னு நினைச்சோம். ஆனால் மைஆக்சிஸ் டேட்டா பிரகாரம் முஸ்லீம் இஸ்லாமிய சமூகத்தில் 64% திமுகவுக்கும் 25% தாவேக்காவுக்கும் கொடுக்குறாங்க. கிறிஸ்தவர்களில் 53% திமுகவுக்கும் 31% விஜய்க்கும் கொடுக்குறாங்க. பேலன்ஸு இஸ்லாமிய சமூகத்தில் 5%, கிறிஸ்தவ சமூகத்தில் நீங்க வந்து 51%, 53 திமுகவுக்கும் 31 தாவேக்காவுக்கும் 7% அதிமுகவுக்கும் கொடுக்குறாங்க. என்டிஏக்கு கொடுக்குறாங்க. நாம் தமிழருக்கு 4%, இதர கட்சிகளுக்கு 5% கொடுக்குறாங்க. அங்கேயும் வந்து என்ன சிறுபான்மை மக்கள்லயே வந்து இந்த நம்ம எதிர்பார்த்தது மாறி வரதா பாக்குறேன். பட் என்ன நமக்கு என்ன உங்க ரீடிங் என்ன, அதுல என்ன பாக்குறீங்க? பொதுவா நம்மளோட நம்ம இந்த ஒரு கான்டெக்ட்ல எல்லாம் இருந்தோம்லங்க, விஜய் வந்தாருன்னா சிறுபான்மை வாக்கள் திமுக கூட்டணியிலிருந்து போகும், அது அதிமுக கூட்டணிக்கு பலமா இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோம்லங்க. மை ஆக்சஸ் டேட்டால அது கம்ப்ளீட் ஆப்போசிட்டா வருதுன்னு நான் சொல்றேன். ஓகே, இன்னொரு எண்ணிக்கை உங்களுக்கு தொடர்புடையதாக இருக்கலாம். மேபி இப்போ பிமார்க்கோட டேட்டா இதா, அதில் டிவிக்கே 23% வாக்குகள் அவங்க கொடுக்குறாங்க. 31% அதிமுக, 36% திமுகன்னு கொடுத்து சீட் ப்ரொஜெக்ஷனில் 125லேருந்து 145, 65லேருந்து 85, 16லேருந்து 26, 1லேருந்து 6 அவங்க வந்து நாம் தமிழருக்கு பதிலாக மற்றவர்கள் அப்படின்னு சேர்த்து போட்டிருக்காங்க. இந்த ப்ரொஜெக்ஷன்ஸை எப்படி பார்க்கலாம்? அது 23 அல்லது 25ங்கிற வரைக்கும் ஒத்துக்கிறீங்களா? அது வரைக்கும் நான் ஒத்துக்கிறேன். சீட் கன்வர்ஷனில் போகிறதுல தான் எனக்கு இது இருக்கு, முரண்பாடு இருக்கு. என்னன்னா